வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தமிழக அரசாங்கத்தை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நோஸ்கட் மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ஜி.ஆர். சுவாமிநாதன். அதனுடைய பின்னணியை பார்க்கலாம். ஜிஆர்எஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பரங்குன்றம் வழக்கை விசாரிக்க எனக்கு அதிகாரம் உள்ளது. வழக்கை விசாரிக்க தடை இருந்தால் அதை நான் மதிப்பேன். இப்போது எனக்கு ஒரு ஆர்டர் வருது, நீதிபதிகள் நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா நான் விசாரிக்க மாட்டேன். ஆனால் அப்படி எந்த ஒரு தடை உத்தரவும் எனக்கு வரலை. அதனால திருப்பரங்குன்றம் வழக்கை விசாரிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. வழக்கை விசாரிக்க தடை இருந்தால் அதை நான் மதிப்பேன். உங்களை மாதிரி கிடையாது, நான் நீதிமன்ற உத்தரவுகளை முறையாக மதிப்பவன் நான் அப்படின்னு ஜிஆர்எஸ் சம்பவம் பண்ணியிருக்காரு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் திமுக அரசாங்கம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணலை, அதை மதிக்கலை. அதை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய வகையில் உங்களை மாதிரி இல்லை, நான் நீதிமன்ற உத்தரவுகளை முறையாக மதிப்பவன் அப்படின்னு சம்பவம் பண்ணியிருக்காரு ஜிஆர்எஸ். ஜிஆர்எஸ்க்கு பாஜகவினர்கள் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இது ஒன்று. நாம் தமிழர் கட்சி 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சீமான் வெளியிட்டிருக்காரு. இது பொலிட்டிக்கலாக ஒரு டிபேட்டை உருவாக்கியிருக்கு. முதல்ல நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் வாக்குறுதி, 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் தமிழகத்துக்கு. இப்போ சென்னை கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்களே, சென்னை மாதிரியே 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும். திருச்சி, கோவை, சென்னை, மதுரை, குமரி, 5 கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சமம். 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி. இதை மாற்ற போகிறேன், 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு கொண்டு வருவேன் அப்படிங்கிறது ரெண்டாவது வாக்குறுதி. மூணாவது வாக்குறுதி, குடியரசுத் தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்க வலியுறுத்தல். இது 3. இதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. குடியரசுத் தலைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்ல யாருக்கு உச்ச அதிகாரம்? இதெல்லாம் தேவையில்லாத வாக்குறுதி. குடியரசுத் தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்க வலியுறுத்தல் அப்படிங்கிற கேரண்டி கொடுத்துருக்காரு. நாலாவது, சென்னையில் உச்ச நீதிமன்றத்துடைய பிரான்ச்சு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது நாலாவது. அஞ்சாவது, நீதிமன்ற படிவங்கள் தமிழில் கிடைக்க ஏற்பாடு அப்படிங்கிறது அஞ்சாவது. ஆறாவது, வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு வாக்குரிமை கிடைக்க முழு முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது தமிழர்கள் வெளிநாடுகளில் நிறையா நாடுகளில் வேலை பார்க்குறாங்க. இந்திய குடிமகனாக இருந்தால், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய இந்திய குடிமகனாக இருந்தால் அவங்களுக்கு இந்தியாவில் ஓட்டுரிமை டெஃபினட்டாக இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி அங்கே லீவ் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஓட்டு போட்டுட்டு திரும்பி போகலாம், இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில். இந்திய குடிமகனாகவே இல்லைனா, இப்போது இலங்கை வாழ் தமிழர்களும் தமிழர்கள் தான், அவங்க இந்திய குடிமக்கள் கிடையாது. இலங்கை வாழ் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா பல உலக நாடுகளில் இருக்காங்கள்ல, அவங்க தமிழர்கள் தான். அவங்களுக்கும் ஓட்டுரிமை கிடைக்க, இந்தியாவில் ஓட்டுரிமை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிறது தானே இதற்கான மறைமுக அர்த்தம். இது கான்ட்ரவர்சியான தேர்தல் வாக்குறுதி தான். இது நடப்பதற்கெல்லாம் சாத்தியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியால் சாத்தியப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன் சொல்கிறேன்னா, அதெல்லாம் இந்திய அளவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி சாத்தியப்படுத்துறது. நாம் தமிழர் கட்சி யார் கூடயும் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க. அவர்களால் இந்திய அரசியலில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. மாநில அரசியலில் நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம், இது மாதிரியான ஸ்கீம்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தா அது வந்து பாராட்டப்படும். அதை விட்டுட்டு சாத்தியமில்லாத சில விஷயங்களை சீமான் சொல்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா, உள்ளூரில் ஓடும் ட்ரெயின் இருக்குல்ல, அதாவது தமிழ்நாடுக்குள்ளே ஓடக்கூடிய ட்ரெயினு ஸ்டேட் கவர்மெண்டால் நிர்வகிக்க சட்டத்தை கொண்டு வருவோம். இந்தியன் ரயில்வே அப்படிங்கிறது எதுக்கு? மாநில அரசாங்கமே மாநிலத்துக்குள்ளே போகக்கூடிய ட்ரெயின்ஸை நிர்வகிக்க சட்டம் அப்படின்னா அவ்வளவுதான். ரயில்வே மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே சூப்பராக இயங்கிக்கு இருக்குது. இது மாதிரியான அறிவிப்புகளால் அதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். ஒருவேளை இதெல்லாம் நடந்துச்சுன்னா, நடக்க சாத்தியம் இல்லை, நடந்துச்சுன்னா இது மாதிரியான அறிவிப்புகள் தேவையில்லாத அறிவிப்புகளை தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் வந்தால் இவ்வளவு காசு கொடுப்பேன், அவ்வளவு காசு கொடுப்பேன் அப்படின்னு சீமான் சொல்லலை. இவ்வளவு இலவசம் கொடுப்பேன், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு விஜய் சொன்னார்ல, அது மாதிரியான இலவச அறிவிப்புகளை சீமான் கொடுக்கல. கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு இபிஎஸ் சொன்னார். விஜய் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 10,000 கொடுப்பேன் அப்படின்னு விஜய். அதனால் இந்த ஃப்ரீபீஸை பற்றி சீமான் அறிவிக்கலை. அது ஒன்று மட்டும்தான் ஆறுதல். ஆனால் அவர் கொடுத்திருக்க முக்காவாசி தேர்தல் வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சி, கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே இல்லை. இது 2.
நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் தெரிவிக்கலாம். 3வது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. நேற்று போட்ட வீடியோவில் என்ன அப்டேட் வந்துச்சு? இன்னைக்கு பியூஷ் கோயல் தமிழகம் வராரு, இபிஎஸ்ஸை சந்திக்கிறாரு அப்படின்னு நேற்று தமிழக மீடியாக்கள் உருட்டுனாங்கல்ல. ஆனால் இன்னைக்கு பியூஷ் கோயல் இங்கே வரல, இபிஎஸ் டெல்லிக்கு புறப்பட்டு போயிருக்காரு. பழனிசாமி அவர்கள் பல முறை டெல்லிக்கு போகிறத பார்க்கும்போது டெஃபினட்டாக பாஜக சில விஷயங்களில் திட்டவட்டமாக இருக்காங்களோ அப்படின்னு கொஞ்சம் கேரண்டி வருது. இல்லைன்னா எப்போவோ தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் அடிக்கடி டெல்லிக்கு போகிறத வச்சு பார்க்கும்போது பாஜக அவங்களுடைய ஸ்டாண்டில் கிளியராக இருக்காங்களோ அப்படிங்கிற கொஞ்சம் நம்பிக்கை பிறக்குது. டெஃபினட்டாக அப்படி தான் இருக்கணும். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற லாஜிக் ஓகே. அதுக்காக எல்லாத்தையும் பாஜக தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. அதிமுகவும் விட்டு கொடுக்கணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அப்போ தான் திமுகவை வீழ்த்த முடியும். அதிமுக எங்களுடைய ஸ்டாண்டில் இருந்து நாங்கள் இறங்கவே மாட்டோம், கூட்டணி கட்சிகள் தான் விட்டு கொடுக்கணும் தொகுதிகளை அப்படின்னு நினைக்கிறது ஆபத்தான போக்கு. கூட்டணி செல்ஃப் எடுக்காது இப்படியெல்லாம் சிந்திச்சா. அதனால் தொடர்ந்து இபிஎஸ் டெல்லிக்கு போகிறத வச்சு பார்க்கும்போது அமித்ஷா ஒரு கிளியரான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. டெஃபினட்டாக இவ்வளவு தொகுதிகள் வேணும், இந்தந்த தொகுதிகள் வேணும் அப்படின்னு ஓரளவு நல்ல ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு யோசிக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். 12% ஓட் ஷேர் பிஜேபிக்கு இருக்குது, அதை நிரூபித்து காமிச்சிருக்காங்க. 12% ஓட் ஷேருக்கு மினிமம் 40 தொகுதி கம்பல்சரியாக கொடுக்கணும். நான் சொல்கிறது மினிமம். பார்க்கலாம் எவ்வளவு பாஜக மேலிடம் அதிமுக கிட்ட இருந்து வாங்கிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத. அந்த சஸ்பென்ஸு காத்திருக்கு. இன்னும் ஒரு நாள் இல்லை 2 நாளில் இந்த சஸ்பென்ஸுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.